ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. பெல் ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஐபிஓ மே 21 ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆட்டோமேட்டிவ் காம்போனன்ட் மேனுஃபேக்சராக இருக்காங்க. 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் கமர்ஷியல் வெஹிக்கிள் அண்ட் அக்ரி வெஹிக்கிளுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட்லேயுமே இருந்துகிட்ருக்காங்க. இவர்களுடைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்த்தோன்னா மெட்டல் சேசி சிஸ்டம், பாலிமர் காம்போனன்ட்ஸ், சஸ்பென்ஷன் சிஸ்டம், பாடி இன் ஒயிட் காம்போனன்ட்ஸ், எக்ஸாஸ்ட் சிஸ்டம் இது எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. 2 வீலர் செக்மெண்ட்டில் 24% ஆஃப் மார்க்கெட் ஷேரையும் வச்சுருக்காங்க. ரெவன்யூ பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே டொமஸ்டிக் லெவலில் 75%, இன்டர்நேஷ்னல் லெவலில் 25% ரெவன்யூவும் கிடைச்சிட்ருக்கு. இவர்களுடைய மெயின் இந்த எதுக்காக இந்த ஐபிஓ வர்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கடனை ரீபே பண்ணுறதுக்காக தான். ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து கடன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட்டை ரீபே பண்ணுறதுக்காக. இவர்களுடைய கிளைண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அசோக் லைலாண்ட், பஜாஜ், ஹீரோ, ஜாகுவார், லேண்ட் ரோவர், மஹிந்திரா, ராயல் என்ஃபீல்டு, டாட்டா, டிவிஎஸ். ஸோ இவர்களெல்லாம் இருக்காங்க. ஈவியில் பார்த்தோன்னா ஹீரோ, பஜாஜ், ஒகினாவா, இன்னும் நிறைய கம்பெனிஸ் எல்லாம் இவர்களுடைய கிளைண்ட்டாக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங் கிளைண்ட் பேஸ் இருக்குது இந்த கம்பெனிக்கு அப்படின்றத கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல்ஸ் பார்க்கலாம். ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ப்ராஃபிட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. 262 கோடி ப்ராஃபிட்டில் இருந்தாங்க டிசம்பர் வரைக்கும். நெட் டெப்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 2598 கோடி கடன் இருக்குது. ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா ஐபிஓ வர்ற அமௌண்ட்லேருந்து ரீபே பண்ணிவிட்டு நெட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 980 கோடி மட்டும்தான் இருக்க போகுது கடன் பொறுத்த வரைக்கும். இப்போ டெப்ட் டு ஈக்விட்டி 1 இருக்குது. ஸோ ஆஃப்டர் ஐபிஓ இது நல்லாவே குறைஞ்சிரும். ஸோ அது வந்து ஒரு பிக் ப்ளஸ் பாயிண்ட்டாகவே நம்ம எடுத்துக்கலாம். ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் ஓகே தான். ஏர்னிங் பர் ஷேர் 4 ரூபாயாக இருக்குது. நெட் அசெட் வேல்யூ 26 ரூபாய் 66 பைசாவாக இருக்குது. ஸோ வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 22.3 வருது பிஇ மல்டிபிள். ஸோ பியர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம. பாரத் ஃபோர்ஜ், யூனோ மின்டா, மதர்சன் சுமி, ஜேபிஎம் ஆட்டோ, எண்டூரன்ஸ் டெக்னாலஜி, மின்டா கார்பரேஷன். ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பிஇ மல்டிப்பிளில் ரொம்ப ஹையஸ்ட்டாக யூனோ மின்டோ இருக்காங்க. லோவஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா மதர்சன் இருக்காங்க. ஸோ இந்த பியர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸோட பிஇ மல்டிப்பிள் அப்படிங்கிறது நல்ல அட்ராக்டிவான வேல்யூஷனில் தான் ஐபிஓ வந்திருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு இது மாதிரி அட்ராக்டாக வந்தால் தான் ஃபுல்லி சப்ஸ்கிரைபே ஆகுது. ஸோ அதனால் ஓகே தான். ஸோ ஐபிஓ வேல்யூஷன் அப்படின்றது ஓகே தான் பியர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணுறப்ப. ஓகேங்க, நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது மே 21, க்ளோஸ் ஆகிறது மே 23. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா. ஐபிஓ அப்பர் ப்ரைஸ்மெண்ட் 90 ரூபா. ஒரு லாட் அப்படிங்கிறது 166 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 2250 கோடி. எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். ஸோ இது வந்து ஒரு நல்ல இது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் ரிசர்வேஷனாக 35% ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓவில் நமக்கு அலாட்மெண்ட் கிடைக்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஃபண்டமெண்டலியும் ஓகேவாக தான் இருக்குது கம்பெனி. ஓகேங்க, ஸோ பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வருது மே 26. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது, அலாட் ஆச்சுன்னா ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது மே 27. லிஸ்ட் ஆக போகிறது மே 28. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14,940 ரூபாய் தேவைப்படும். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா ஐபிஓ ப்ரைஸ் 90 ரூபா. 4 ரூபாய் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 5% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கிரே மார்க்கெட் டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மி தான். ஓகேங்க, ரிஜிஸ்டார் லிங்கின் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஐபிஓ பற்றிய அப்டேட்ஸ்க்காக. ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் பிஃபோர் ஐபிஓ 99.81 ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆஃப்டர் ஐபிஓ ஃப்ரெஷ் இஷ்யூனால ஷேர் ஹோல்டிங் கொஞ்சம் குறையும். ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா குட்டாக தான் இருக்குது. பட் கடன் மட்டும் கொஞ்சம் ஹையாக இருக்குது. பட் ஆஃப்டர் ஐபிஓ இந்த ஃப்ரெஷ் இஷ்யூ அமௌண்ட்டை யூஸ் பண்ணி டெப்ட் எல்லாம் ரீபே பண்ணிடுவாங்க. நெட்டாக ஒரு 980 crores மட்டும் கடன் இருக்கும். பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லீடிங் ஆட்டோமேட்டிவ் காம்போனன்ட் மேனுஃபேக்சராக இருக்காங்க. காம்படிட்டர்ஸ்னு பார்த்தோன்னா பாரத் ஃபோர்ஜ், யூனோ மின்டா, மதர்சன், எண்டூரன்ஸ் டெக்னாலஜி, மின்டா கார்ப். வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பியர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது நல்ல அட்ராக்டிவ் வேல்யூவில் தான் ஐபிஓ வந்திருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இந்த ஐபிஓவை கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்த்தோன்னா டிமாண்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது. இஷ்யூ சைஸும் பெரிய இஷ்யூ சைஸ் இல்லைங்களா. ஸோ அதனால் ஷார்ட் டேர்ம் லிஸ்டிங் கெயின் அப்படின்றது டவுட் தான். ஓகேங்க, ஸோ நான் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஏன்னா வேல்யூஷன்ஸ் நல்ல அட்ராக்டிவ் வேல்யூவில் இருக்குது. கிளைண்ட் பேஸும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்ல 2 வீலர் மார்க்கெட் செக்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 24% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஐபிஓவில் அப்ளை பண்ணலான் இருக்கேன். நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.
தென் இப்போ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா இந்த வெபினார் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ரிஜிஸ்டர் பண்ணவங்கள கொஞ்சம் பேர் மட்டும் அட்டன் பண்ணலை, மேபி சம் ரீசன்ஸ்னாலன்னு கூட மெசேஜ் கூட பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, இந்த வெபினாரையும் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எல்லோரும் அதை பார்க்கட்டும். நெக்ஸ்ட்டு அடுத்த வெபினார் நம்ம ஏதாவது கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் அவங்க எல்லாமே ஜாயின் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? ஓகேங்க. ஸோ நீங்கள் நாட் ஓன்லி ஹெல்த்து டேர்மு இதை பற்றி தான் அவங்ககிட்ட இது பண்ணணும், சேவிங்ஸ் பிளான் மட்டும் இருந்தால் மட்டும்தான் நம்ம அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் அப்படின்றது இல்லை. ஸோ நீங்கள் எடுக்கிற டெசிஷன்ஸ் கரெக்டாக இல்லையா அப்படின்ற ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ கூட நம்மக்கிட்ட எடுத்துக்கலாம். ஃப்ரீ கன்சல்டேஷன் தான். சரிங்களா? ஸோ நீட் அப்படின்னா மெயில் பண்ணுங்கள், நம்ம 1-to-1 பேசிக்கலாம். ஓகேங்க. maheshwariprakash15@gmail.com மெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ.